வங்கதேசமே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் நாடு திரும்பியுள்ள சம்பவம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. யார் இந்த தாரிக் ரஹ்மான்? பார்க்கலாம். வங்கதேசத்தில் வரும் பிப்ரவரியில் பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆனால் வங்கதேசத்தில் அடுத்தடுத்து வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக மாணவ அமைப்பின் தலைவர் ஷெரீப் ஒஸ்மான் ஹாதி சுட்டுக்கொலை, இந்து சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் தீபு சந்திரதாஸ் கொடூரமாக அடித்துக் கொலை, இந்து சமூகத்தைச் சேர்ந்த நபர்களின் வீடுகள் எரிப்பு என அடுத்தடுத்த சம்பவங்களால் வங்கதேசமே பற்றி எரிகிறது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் 17 ஆண்டுகளாக வங்கதேசத்தை விட்டு வெளியேறிய முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் நாடு திரும்பியுள்ளார். ஷேக் ஹசீனா ஆட்சி காலத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டதால் பிரிட்டனின் லண்டனில் தஞ்சம் புகுந்திருந்தார். வங்கதேசத்தில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் தாரிக் ரஹ்மான் வங்கதேசம் திரும்பியதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விமானத்தில் வந்த தாரிக் ரஹ்மான் வங்கதேச தலைநகர் டாக்காவில் இறங்கினார். அவருடன் அவரது மனைவி டாக்டர் ஜுபைதா ரஹ்மான் மற்றும் மகள் ஜைமா ரஹ்மான் ஆகியோரும் தாயகம் திரும்பினர். டாக்காவில் உள்ள 300 அடி சாலை பகுதியில் சுமார் 20 லட்சம் பேர் திரண்டு அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். அவரது வருகையை முன்னிட்டு விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதுடன் பார்வையாளர்களுக்கு தற்காலிக தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. சுமார் 17 ஆண்டுகளாக லண்டனிலிருந்து கட்சியை வழிநடத்தி வந்த தாரிக் ரஹ்மான் இப்போது நேரடியாக களமிறங்குவது பிஎன்பி கட்சிக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது. ஷேக் ஹசீனா தலைமையிலான முந்தைய ஆட்சியில் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த ஊழல் மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளிலிருந்து சமீபத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார். விமான நிலையம் வந்தடைந்த அவர் நேரடியாக தனது தாய் கலிதா ஜியாவை சந்திக்க எவர்கேர் மருத்துவமனைக்கு சென்றார். நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் தனது தாயை அவர் சந்திப்பது உணர்ச்சிகரமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தாரிக் ரஹ்மான் வரும் டிசம்பர் 27ஆம் தேதி வங்கதேச வாக்காளராக தன்னை முறைப்படி பதிவு செய்யவுள்ளார். இதன் மூலம் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ தகுதியை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.